முஸ்லீம் ஸ்டைல் தால்ச்சா ரெசிபி நிறைய பேர் கேட்குறீங்க. ஆனால் அதில் மட்டன் போடாமல் வெறும் வெஜ் தால்ச்சா மாதிரி வச்சு காட்டுங்கன்னு சொல்லியிருக்கீங்க. குக்கரில் 1 கப் அளவுக்கு பருப்பு, 1/2 கப் கடலப்பருப்பு, சின்ன வெங்காயம், பூண்டு, 2 பச்சை மிளகா, மஞ்சள் பொடி, 1/2 தக்காளி பழம் சேர்த்து குக்கரில் ஒரு 2 விசில் விட்டு எடுத்துருங்க. அகைன் இப்போ காயெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி முருங்கைக்காய், கத்திரிக்காய், கேரட்டு, பீன்ஸ் இருந்தது. வாழைக்காய், மாங்காய் இதெல்லாம் சேர்த்தா இன்னுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கூடவே கொஞ்சம் மிளகா பொடி, கல்லுப்பு சேர்த்து ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கோங்க. காய் இல்லைன்னா ரொம்ப ஓவராக வெந்துடும். ஸோ விசில் விட்டு எடுத்ததுக்கப்புறம் மாங்காய் ஆட் பண்ணிக்க போகிறேன். புளிப்புக்கு தகுந்த மாதிரி ஒரு நெல்லிக்காய் சைஸை விட ரொம்ப கம்மியாக கொஞ்சமாக தான் புளி ஆட் பண்ணியிருக்கேன். தேங்காய் நல்லா பேஸ்ட் பண்ணி சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். இப்போ தால்ச்சாக்கு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. தாளிப்பு மட்டும்தான். எண்ணெய், பூண்டு, சின்ன வெங்காயம், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொத்தமல்லி, புதினா, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தனியா பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் தால்ச்சா வேக வச்சுருக்கேன் இல்லையா, அதையும் சேர்த்து நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி தூவி இறக்க வேண்டியதான். இது ஒரு குயிக் ரெசிபி தான். இதுவே மட்டன் சேர்த்து